பாலாஜி மாதவன் டைரக்ஷன்ல சிபி புவனச்சந்திரா, பாவ்யா திரிகா, யாஸ்மின் பொன்னப்பா, ஜெகன், ராதா ரவிலாம் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க படம் தான் இடி மின்னல் காதல். ஹீரோ அண்ட் ஹீரோயின் கார் டிரைவிங்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையனோட அப்பா மேல காரை ஏத்திடுறாங்க. அந்த பையன் அப்பாவுக்காக ரொம்ப ஏங்கி காத்துட்டு இருக்கான். அந்த பையனோட அப்பா ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கி அவன் கூட பிரச்சனையாகி கடன் கொடுத்த ஆள் மேல கைய வச்சிருவாரு. கடன் கொடுத்த ஆளோட அண்ணன் ஒரு பெரிய கேங்ஸ்டர். தம்பி அடிச்சதுக்காக அந்த ஆளே செத்தாலும் அவர் பையனை கடத்தி விற்க பார்ப்பான். இந்த 3 கதையும் இதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகுது, ஃபைனலா என்னதான் ஆச்சுங்கிறது தான் இந்த இடி மின்னல் காதல். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 11 minutes. படம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் கார் ஓட்டும் போது ரோடு பார்க்காம ரொமான்ஸ் பண்றது தப்புங்கிற கருத்தை சொல்ற மாதிரி டிராவல் ஆகும். அதுக்கப்புறம் வேற ஒரு கருத்தை நோக்கி டிராவல் ஆகும். இந்த மாதிரி பல கருத்துகளோட டிராவல் ஆகி கிளைமேக்ஸ்ல கதையில பெருசா டிராவலே ஆகாத ஒரு கருத்தோட இந்த படம் முடியும். ஸ்கிரீன் பிளே பார்ஷலா என்கேஜிங்கா இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ரொம்ப டிராகியாவும் இருந்துச்சு. சிபி புவனச்சந்திரா ஹீரோன்னு சொல்றாங்க, ஆனா பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் இல்ல. அப்படி கொஞ்சம் ஸ்கோப்பே இருந்தாலும் அங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜா தான் இருந்துச்சு. பல சீன்ஸ்ல எக்ஸ்பிரஷன்லெஸ்ஸா தான் எனக்கு தெரிஞ்சாரு. ஜோ ஃபேம், பாவ்யா திரிகா ஸ்கோப்பும் ஓகே, பெர்ஃபார்மன்ஸும் ஓகே. ஜே ஆதித்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஜெகன், ராதா ரவி, பாலாஜி சக்திவேல்னு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வின்சென்ட் நகுல் கேரக்டர் ஆர்க்கும் பெர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்தோட பெரிய நெகட்டிவா சொல்லலாம். பழைய காலத்து சீரியல் வில்லன் மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேலயே நிறைய சீன்ஸ் ஓவர் எக்ஸாகரேட் பண்ணி ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் ஆர்டிஃபிஷியலா இருந்ததால கனெக்ட் மிஸ் ஆச்சு. சாம் சிஎஸ் மியூசிக்ல பிஜிஎம் ஃப்ரெஷ் ஃபீல் அவ்வளோவா கொடுக்கலனாலும் ஓகேஷா இருந்துச்சு. சாங்ஸ்ல எமோஷனல் சாங்ஸ் டீசெண்டா இருந்துச்சு. ரொமான்டிக் சாங்ஸ்லாம் ஓகேஷா இருந்தாலும் பிளேஸ்மெண்ட் சுத்தமா சரியில்லை. தேவையில்லாத இடத்துல சாங்ஸை பிளேஸ் பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி டீசெண்டா இருந்துச்சு. எடிட்டிங் ஓகே. ஓவராலா பார்த்தா இவங்க எடுத்துக்கிட்ட பிளாட்லாம் ஓகே தான். ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா ஒரு மெசேஜை தெளிவா எடுத்து அதை ரியலிஸ்டிக்கா சொல்ற மாதிரி என்கேஜிங்கா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தா இந்த இடி மின்னல் காதல் நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கும். ஆனா அதை எக்ஸிகியூஷன்ல ஸ்கிரீன் பிளே பார்ஷலா என்கேஜிங்கா இருந்தாலும் நிறைய மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணி எந்த மெசேஜ் சொல்றதுன்னு அவங்களும் குழம்பி ஓல்ட் ஃபேஷன் வில்லன், ஓவர் எக்ஸாகரேஷன், பழைய டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நல்லாவே சொதப்பினதால எனக்கு இந்த இடி மின்னல் காதல் பிலோ ஆவரேஜா தான் இருந்துச்சு.